எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபில்ம் எடிட்டர் ஆர்டி அண்ணாதுரை. ஸோ நான் இப்போ ராபர்ட் ராஜசேகர் அவங்க கூட பயணித்த அனுபவத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஸோ நான் முதல்ல ராபர்ட் சாரை பார்த்தது 1977 நான் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு எடிட்டிங்கில் கோர்ஸில் சேர்கிறதுக்காக இன்டர்வியூக்கு வரேன். முதல்ல என்னோடய ஃபைலை வாங்கி பார்த்து சர்டிஃபிகேட்லாம் செக் பண்ணது ராபர்ட் சார். பார்த்துட்டு நல்ல மார்க் வாங்கியிருக்க, பெஸ்ட் ஆஃப் லக் சொன்னார். ஸோ முதல்ல சினிமா துறையில் சந்தித்த முதல் மனிதர் ராபர்ட் சார் தான். ஸோ இன்டர்வியூ போனேன், இன்டர்வியூவில் செலக்ட் ஆனேன். ஸோ காலேஜில் சேர்ந்தப்போ காலேஜில் எனக்கு லெக்சரராக அவர் கிளாஸ் எடுத்தார், கேமரா சைடு அவர் கிளாஸ் எடுத்தார். ஸோ அப்போ கொஞ்சம் நெருக்கங்கள் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவர் குடிசைங்கிற ஒரு படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ பட்ஜெட்டில் பண்ண படம் அது. ஸோ ஜெயபாரதிங்கிற டைரக்டரு. ஸோ அந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஷூட்டிங்கில் போய் பார்த்து, ஸோ அதில் கொஞ்சம் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, சினிமாவில் நம்மளும் வரணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு பேசிக்காக இது பண்ணது ராபர்ட் சாரை பார்த்து. என்ன லெக்சராகவும் இருக்கிறாரு, இதுவும் காலேஜ்லேயும் கிளாஸ் எடுக்கிறாரு. ஸோ நம்மளும் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு உந்துகோலாக இருந்தது ராபர்ட் சார். அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப் முடிஞ்ச பிறகு துரைராஜ் சார் என்னோடய காலேஜில் லெக்சரர் எடிட்டிங் லெக்சரர் துரைராஜ். ஸோ நான் ஒர்க் பண்ணுற இதை பார்த்துட்டு அவருக்கு எனக்கு பிடிச்சி போய் காலேஜெல்லாம் முடித்த பிறகு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னாரு. சார் ஊருக்கு போகிறேன் சார். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ ராபர்ட் சாரை போய் பாரு, சுதாரா ஹோட்டலில் ரூம் போட்டிருக்கிறாரு அவரை போய் பாருன்னாரு. ஸோ என்ன விஷயம்லாம் சொல்லலை. சரி சொல்கிறாங்க, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராபர்ட் சாரை பார்த்துட்டு போவோம்னு சொல்லிவிட்டு நான் டி நகரில் இருக்கிற சுதாரா ஹோட்டலுக்கு போனேன். செகண்ட் ஃப்ளோரில் ராபர்ட் சார் கூட 4-5 பேர்லாம் இருந்தாங்க. வாப்பா என்ன காலேஜ் என்ன கிளாஸ்லாம் இது எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனாரு? நல்லா எழுதியிருக்கேன் சார். என்ன பண்ண போகிற அப்படின்னாரு. ஊருக்கு போகிறேன் சார். இல்லை ஊருக்கு போகிறியா, இல்லை நீ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறியா அப்படின்னாரு. என்ன சார் எனக்கு புரியலை சார் அப்படின்னேன். ஸோ அப்போ அவங்க ஒருங்கிற ஒரு படத்தை ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டுருக்குறாங்க. ஷூட்டிங்லாம் ஒரு 10 நாளாக 15 நாளாக ஷூட்டிங் முடிச்சுட்டாங்க. ஸோ ஷூட்டிங்லாம் முடிச்சிருச்சுப்பா, எடிட்டிங் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ நீ எடிட்டிங்கில் ஒர்க் பண்ணு, உன்னோட லெக்சரர் துரைராஜ் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நம்ம இது பண்ணலாம், உனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனார். இது என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு இதுதானே சார் இது கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னேன். சரின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே தங்கியிருக்கேன்னாரு. இல்லை சார் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கிறேன். இல்லை நாளைக்கு நீ வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கே சுதாரா ஹோட்டலுக்கு வந்துருன்னாரு. ஸோ நெக்ஸ்ட் டே சுதாரா ஹோட்டலுக்கு வந்தோடனே கீழே ஒருத்தரை கூப்பிட்டு, கீழே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் போய் இவரை கொண்டு விடுனார். கொண்டு வந்தால் கீழ் ஃப்ளோரில் நான் இருக்கிறேன். அந்த ரூம் வெட்டியார்னா டி ராஜேந்தர். ஸோ நானும் புதுசு, டி ராஜேந்தரும் புதுசு. ஸோ 2 பேரும் கீழ் ஃப்ளோர். மேல் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் ராபர்ட் கூட இருக்குது. ஸோ நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ராபர்ட் சார் தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அப்போ ராஜசேகர் எனக்கு பழக்கம் கிடையாது. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு எடிட்டிங்க்கு கூப்பிட்டு போனார். நெக்ஸ்ட் டே மெட்ராஸ் லேபில் எடிட்டிங் ரூம். ஸோ அங்கே நாங்கள் போய் எடிட்டிங்லாம் பார்த்தா வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு 30-40 கேன் அடிக்கிருந்தது. இதை பார்த்தோன்னே அப்படியே என்னடா இது, நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்ததெல்லாம் 2 கேன் 3 கேன் 1000 அடி 2000 அடி தான் பார்த்தோம். இங்கே இவ்வளோ இதை பார்த்தோன்னே இது நம்மளால் முடியுமாங்கிற எனக்கு ஒரு இது வந்துச்சு. உடனே ராபர்ட் சார் என்ன பார்த்து பயந்துட்டியா? இல்லை சார் 30-40 கேன் இருக்கு சார், பயப்படாதப்பா, அங்கே நீ பண்ணுற 1000 அடி இங்கே 30 அடி பண்ண போகிற, அவ்வளோதான், பண்ணு, தைரியமாக பண்ணலாம், வா உட்காரு அப்படின்னாரு. இருந்தாலும் ராஜசேகர் இருந்தார். இது புது பையனாக இந்த பையனை வச்சு நம்ம என்னத்தை பண்ணுறது, ஒரு ஈவினிங் ஒரு துரைராஜ் வந்துட்டோம், வந்த பிறகு நம்ம எடிட்டிங்கை பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி ஈவினிங் துரைராஜ் வருவார். வந்தோடனே அவர் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வருவார், 8 மணி வரைக்கும் பண்ணுவார். ஸோ மற்ற நேரத்தில் இப்படி டெய்லி இது பண்ணால், நான் மற்ற நேரத்தில் மார்னிங்கில் நான் சும்மாவே இருப்பேன் எடிட்டிங் ரூமில். ஸோ என்ன மார்னிங்கில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப அப்போ என்ன பண்ணாங்க, அதில் அந்த படத்தில் ஒரு 7 சாங் 8 சாங், அதில் கடல் வாழும் கோயிலே கற்பூர தீபங்கிற ஒரு சாங் வேணான்னு சொல்லி அவங்க ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம மார்னிங்லேருந்து சும்மா தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சின்ன சவுண்ட் பாசிட்டிவை வச்சு ஏகப்பட்ட அந்த ஒரு 20 நாள் ஷூட் பண்ணதில் ஸ்டாக் ஷாட் நிறையா எடுத்திருந்தாங்க. ஸோ அதை வச்சு நான் ஒரு இது சாங், அந்த சாங்கை ஃபுல்ஃபில் பண்ணேன். நான்
ஃபுல் பண்ணி உடனே என்ன பண்ணிருந்தோன்னா ஈவினிங் ராபர்ட் சார் வந்தார், என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னாரு. இது மாதிரி இந்த சாங் நான் வந்து ஸ்டார்ட்ஸ் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் சார் அப்படின்னு. அப்படியா, வெரி குட், சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்கில் வந்து எடிட் பண்ண ரஷ்ஷெல்லாம் வந்து தேட்டரில் போட்டு பார்ப்போம். அப்போ பார்க்குறப்ப இந்த சாங்கையும் பார்த்த உடனே ராபர்ட் ராஜசேகர் மற்ற எல்லாருமே வந்து பார்த்த உடனே எல்லோரும் பயங்கர அவங்களுக்கே ஒரு திருப்தி வந்துருச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த சாங், நம்ம எதுக்கு வேணான்னு நினச்சோம், கண்டிப்பாக இந்த சாங்கை யூஸ் பண்ணுறோம். கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜசேகருக்கு அப்போ தான் என் மேலே வந்து அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. சரி, இந்த பையன் வந்து எடிட்டிங் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன சொன்னார் ராஜசேகர் சார், சரிப்பா நாளையிலேருந்து நம்ம எடிட்டிங் ஆரம்பிக்கலாம், நாளைக்கு காலைல 10 மணிக்கு வர்றேன். ஸோ நெக்ஸ்ட்லேருந்து 10 மணிக்கு வந்தார். நாங்கள் பாட்டுக்கு சீன்ஸ் எல்லாம் எடிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஈவினிங் துராஜ் சார் வருவார், பார்த்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் ஷெடியூல் எடுத்த இது ஸ்ட்ரக்சர்லாம் எடிட் பண்ணி முடித்தோடனே சரி செகண்ட் ஷெடியூல் வந்து ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் மாயறதுக்கு மூவ் பண்ணுறோம். ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்போம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன், ஃபைல் வச்சு எழுதிட்டு இருப்பேன். ராபர்ட் சார் வந்து கரெக்டாக ஃபைல்லாம் இதெல்லாம் நோட் பண்ணி ஷார்ட்டெல்லாம் நோட் பண்ணார். திடீர்னு நடுவில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஃபியட் கார் வந்து ஒரு ஷூட்டிங் நடக்கிறதுலேருந்து ஒரு 10 அடி ஒரு 1/2 கிலோமீட்டரில் ஒரு ஃபியட் கார் நின்றுட்டு இருந்தது. அதில் ஒரு டிரைவர் வந்து என்னை வந்து கூப்பிட்டு, சார் ஒன்று கூப்பிட்றாருன்னு நான் ஃபைலோடு அங்கே போகிறேன். அவர் போனால் அங்கே ஒருத்தர் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் உட்காந்தோன்னு என்ன நடக்குது அங்கே, இந்த மாதிரி ரூபா வந்து உட்காந்துருக்காங்க, ஷார்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சாங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி கரெக்டாக எடுத்துகிட்டு போய் பாரு, ஓகே கிளம்பு. சரி நான் வந்து திருப்பி ஒரு 1 ஹவர் கழிச்சு திருப்பி அவர் வந்து அந்த டிரைவர் வந்து கூப்பிட்டாரு, இல்லை சார் வந்து கூப்பிட்றாரு. திருப்பி போனோடனே இப்போ என்ன நடக்குது, இல்லை இப்போ சங்கரும் அந்த காமெடி கைலாஷும் வந்து நடந்து போகிற சீனை வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, கரெக்டாக எல்லாம் பண்ணுறாங்களா, நடந்துகிட்டு இருக்கு சார். சரி போய் 3 ராபர்ட் சார் கேட்டார், என்ன நீங்கள் ஷூட்டிங்கில் எல்லாம் லொக்கேஷனில் எல்லாம் நீ பாட்டுக்கு காண போயிடுற அப்படின்னாரு. சார் என்ன சார், யாரோ ஒருத்தர் வந்து அப்பப்போ கூப்பிட்றாரு, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்குறாரு. சார் யார் சார் அவர் அப்படின்னு. எங்கப்பா அப்படின்னா, இந்த ஃபேட் காரில் நிற்கிறார் பாருங்கள், உட்காந்துருக்காரு பாருங்கள் சார்னு. அப்போ தான் அவர் தான் நம்ம ப்ரொடியூசரு அப்படின்னாரு. அப்போ எனக்கு ஒரே ஷாக். நான் நினச்சிட்டு இருக்கேன் ராபர்ட் சார் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் அவர் தான் ப்ரொடியூசருங்கிறது எனக்கு அப்புறம் தெரியும். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதுமாதிரி உங்களை யாருன்னே தெரியாமல் நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு நம்ம சொல்கிறாங்க அப்படின்னோ, என்னப்பா நான் தான்ப்பா காசு போட்டிருக்கேன் இதுக்கு, நான் தான்ப்பா ப்ரொடியூசரு அப்படின்னு. இல்லை சார் உங்களை பற்றி எனக்கு தெரியாது சார், அதான் இது பண்ணது. ஸோ அப்போ வந்து ஷூட்டிங் போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் ஷெடியூல் எடிட்டிங் பண்ணுறோம், டப்பிங் நடக்குது. இதெல்லாம் எல்லாம் இதாக போயிட்டுருக்கு, நல்லா இதாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ரிலீஸ் ஸ்டேஜ் வரப்போ என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் டச் பண்ணாத ஒரு கதை இது. இதை வந்து அழகாக வந்து ராபர்ட் ராஜசேகர் வந்து அழகாக எடுத்துட்டாங்க. அதை எடுத்து இது பண்ணாங்க. ஆனால் பையர்ஸ் வந்து யாருமே வாங்கலை. எல்லாம் வர்றாங்க, பார்க்குறாங்க. இதில் வந்து அப்போ வந்து ஜெயமாலினி டான்ஸு மஸ்ட் இருக்கணும். கதை தியரின்னா அது வந்து ஒரு அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து 2-3 ஃபைட் இருக்கணும், ஒரு ஜெயமாலினி டான்ஸ் இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து பையர்ஸ் வாங்குவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த படத்தை பார்த்தா 2 பேருமே டச் பண்ணவே இல்லை, என்ன இது இந்த படம்லாம் ஓடாதுங்கிற மாதிரி ஃபிலிம் பையர்ஸே வந்து வாங்கலை. அப்போ ராபர்ட் சார் வந்து நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணி மாட்டி விட்டோமோ, ஏன்னா கிட்டத்தட்ட அந்த படத்துக்கு வந்து ஒரு 7-8 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ 8 லட்சங்கிறது இப்போ இருங்க ஒரு 8 கோடி வாய்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மாட்டி விட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணி ராபர்ட் சார் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அவர் ப்ரொடியூஸ் சொன்ன, இல்லை நம்ம ஓனாகவே ரிலீஸ் பண்ணிடலாம், வேறு வழி கிடையாது. சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இது டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வந்தாங்க, எல்லாம் பேசுனாங்க. இப்போ ஓன் ரிலீஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ ஓன் ரிலீஸ் பண்ணி படமும் இப்போ ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் ஒன்றுமே கலெக்ஷன் கிடையாது. இப்போ தியேட்டரெல்லாம் காலி, எல்லாம் இந்த எடுத்துடுறேன்னாங்க. ஆனால் ப்ரொடியூசர் வந்து என்ன சொன்னார், இல்லைங்க இன்னும் 1 வாரம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இப்போ என்ன காசு உண்டோ அதை நான் கொடுக்குறேங்க, தயவு செஞ்சு 2 வீக்ஸ் ஓட்டுங்கனார். ஸோ 2வது வாரத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து நிறுத்தவே முடியல. அது பாட்டுக்கு ஹவுஸ்ஃபுல். ஸோ ரொம்ப மிராக்கிளாக இதானது. ஸோ இதில் பெரிய விஷயம் என்னென்னா, இந்த கிரெடிட் வந்து டோட்டலாக ராபர்ட் ராஜசேகருக்கு போயிருக்க வேண்டியது. ஸோ ஆனால் வந்து இதை வந்து கார்டில் இஎம் இப்ராஹிம் டைரக்ஷன் இப்ராஹிம்னு போட்டதால் இந்த கிரெடிட் அப்படியே இப்ராஹிமுக்கு போயிடுச்சு. இல்லைன்னா அது வந்து இந்த கிரெடிட் ராபர்ட் ராஜசேகருக்கு போய் சேர வேண்டிய ஒன்று.